எல்லோருக்கும் வணக்கம். உங்க பேபிக்கு நீங்க பிரஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு சைடுல ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு இன்னொரு சைடுக்கு ஃபீட் பண்றதுக்கு எப்போ சேஞ்ச் பண்றது பேபிய அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். பேபிக்கு 10 மினிட்ஸ் ஒரு சைடும் இன்னொரு 10 மினிட்ஸ் இன்னொரு சைடும் ஃபீட் பண்ணணும் அப்படின்னு யாராவது சொல்லியிருந்தா அது ரொம்ப தப்பு. ஆக்சுவலா பேபிக்கு தெரியும் எப்போ ஒரு சைடு ஃபுல்லா எம்டி ஆயிருக்கு, நம்ம அடுத்த சைடு எப்போ அம்மா ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு இண்டிகேஷன் வந்து பேபி தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. என்ன இண்டிகேஷன்ஸ் குழந்தை காமிப்பாங்க அப்படின்னா, குழந்தை பிரெஸ்ட்டை சக் பண்றது ஸ்லோ ஆகும், அவங்க பிரெஸ்ட்டை ரிலீஸும் பண்ணிடுவாங்க, நம்மளுக்கு அந்த பிரெஸ்ட் வந்து ரொம்ப லைட்டா ஃபீல் ஆகும், பேபி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இண்டிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க இன்னொரு சைடு பிரெஸ்ட்டை ஆஃபர் பண்ணுங்க குழந்தைக்கு. பேபி ஒரு சைடு ஃபினிஷ் பண்ண அவங்களுக்கு நல்ல டைம் கொடுங்க. டைமிங் கவுண்ட் வச்சு பண்ணாம பேபி கியூஸை ஃபாலோ பண்ணுங்க. இன்னொரு பிரெஸ்ட் ஃபீடை ஆஃபர் பண்ணும்போது அவங்க குடிச்சாங்க அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்க. இல்லைன்னா அவங்க ஒரு பிரெஸ்ட்லயே சாட்டிஸ்ஃபை ஆயிருக்காங்க, அவங்க வயிறு ஃபில் ஆயிருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் டைம் ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க இன்னொரு பிரெஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க ஈட் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.